வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். எனக்கு நிறைய கொரிஸ் வரும். அதில் மிக முக்கியமான கொரிஸ் சமீப காலங்களில் வந்துட்டு இருக்கிறது என்னென்னா, எப்படி சார் சம்பாரித்த பணத்தை சேவ் பண்ணுறது? நிறைய யங்ஸ்டர்ஸு ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்கிட்ட கேட்குறாங்க, சேவிங்ஸ்ன்றது தேவையா, முக்கியமா? ஓகே, ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, சேவிங்ஸ்ன்றது ஒரு ஓல்ட் மேன்ஸ் கேம் அப்படின்வாங்க. வயசானவங்க பண்ணுற ஒரு விஷயம்தான் சேமிப்பு அப்படின்றது பொதுவாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, யங்ஸ்டர்ஸ் நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஐடி துறைகள் வளர்ச்சி அடைந்த பின்னாடி இன்கம் அதிகமாகுது. அப்போ அதை எப்படி சேவ் பண்ணுறது, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த விஷயத்தை சில டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞன் அவன் சம்பாதிக்கிற ஆரம்ப காலகட்டத்திலேயே, இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, நம்ம ஃபஸ்ட் ஜாப் போகிறோம் அப்படின்னா அப்போ இருந்தே இந்த சேமிப்பு பழக்கம் வந்தது அப்படின்னா, இந்த சேமிப்பு பழக்கம்னா என்ன? நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோமோ, எவ்வளோ பணம் நமக்கு வருதோ, அதில் வரவு எவ்வளவு, செலவு எவ்வளோ, இதுதான் மேட்ரு. எவ்வளோ வருது, நமக்கு எவ்வளோ வெளியில் போகுது, அப்போ நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளவு, இதை நம்ம ஆரம்ப கால புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாப்லேயே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோடீஸ்வரன், அதில் மாற்றமே கிடையாது. ₹1 சம்பாதிச்சாலும் அது பணம் எப்படி வருது, எப்படி போடுன்ற ஒரு தெளிவு ஒரு இளைஞனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் தான் நாளைய மில்லியனர். ஓகே, சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், சில சிம்பிள் டிப்ஸை நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஏறக்குறைய பணம் சார்ந்த துறைகளில் ஏறக்குறைய 18 வருடத்துக்கு மேலே நான் டைரெக்டாகவே இருந்திருக்கேன். அப்போ நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. யார் அப்படின்னா, வாரன் பஃபட். உலகத்திலே மிக நம்பர் 1 பணக்காரர், மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர் அவர். சரி, இப்போ இருந்துகிட்டு இருக்கவர் அவர். வாரன் பஃபட் ஏறக்குறைய 60 வருஷமாக இண்டஸ்ட்ரியை கோல் வச்சுட்டு இருக்கார். 60 வருஷம், 6 டிகேட் அப்படின்வாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகின் 8வது அதிசயம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறார். கூட்டு வட்டி, தமிழில் அழகான வார்த்தை கூட்டு வட்டி. கூட்டு முயற்சி எப்படி சக்ஸஸோ அது மாதிரி கூட்டு வட்டியும் மிகப்பெரிய சக்ஸஸ். அதனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நமக்கு தெரியணும், கூட்டு வட்டியோட பலன்கள் என்ன அப்படின்னு தெரியணும். அதனால தான் சொல்கிறேன், இளைஞர்கள் எப்பயுமே ஒரு பிளான் பண்ணணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல வாங்குகிற காசை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அது எப்போன்னா, நம்மளுடைய கெரியருடைய ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பண்ணிடணும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பணம் சம்பாரித்து கொடுக்குற ஒரு விஷயத்தை உங்களோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கும். இது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டு. இந்த பீரியடில், அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, இந்த பணம் நாளைக்கு நம்ப முடியாத அளவில் வரும். கூட்டு வட்டியோட மகத்துவத்தை பற்றி நிறைய சொல்லலாம். இந்த வீடியோ சீரீஸை நான் நிறைய டீப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் கூட்டு வட்டினா என்ன, அதோடைய பலன்கள்ன்றது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சேவிங்ஸில் 5 மிக முக்கிய விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் மிக முக்கிய விஷயம் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது 2 மேனேஜ்மெண்ட் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குன்னு சொல்லுவேன். ஒன்று ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஒரு மனிதன், ஒரு தொழிலதிபர், ஒரு எம்ப்ளாயி சக மனிதனை எப்படி வேலை வாங்க தெரியணும், அந்த ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ண தெரியணுன்றத பீப்புள் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம லைஃப் வேறு. ரெண்டாவது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ போகுது, இந்த புரிதல் இருந்துருச்சுன்னா, இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் இந்த பீப்புள் மேனேஜும் சரிவர ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு எல்லாமே கைவரப்பட்டுரும். சரி, இப்போ இந்த ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிசிப்ளின். இது ரொம்ப 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 முக்கியம். ஒழுங்கு, நிதி ஒழுங்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் வேலைக்கு போகணுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் எப்போ ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கற்றுக்குறீங்களோ, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத முதல்ல தெளிவு இருக்கணும். இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், இப்போ எவ்வளோ பிஸ்னஸில் நமக்கு பணம் வருது, அந்த முதல் பணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய பிஸ்னஸ் மேனை நான் பார்த்துருக்கேன், பயங்கர பிஸியாகவே இருப்பாங்க. ஆனால் மாத கடைசியில் காசே இருக்குது. ஏன், சில பேருக்கு மாத கடைசி 1ஆம் தேதியே வந்துடும். அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்மளே அப்படி தான் இருந்திருக்கோம், இல்லை இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி வரணும் அப்படின்னா, இந்த சேவிங்ஸுன்ற ஒரு ஹேபிட் நமக்கு வரணும். இந்த ஹேபிட்டில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பெண்டிங் லெஸ். இது ரொம்ப 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 முக்கிய நண்பர்களே. எது தேவையோ அதை வாங்காதீங்க அப்படிங்கிறேன். எது அத்தியாவசிய தேவையோ அதை வாங்குங்க. இதுதான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், வேறு ஒன்றுமே கிடையாது. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பிஸ்னஸில் மிக 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 முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் ஒருத்தர் டெல்லியில் இருக்கார், என்னோடய நண்பர். ஒரு 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணுறார். அவரோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். +1 படிக்கிற அந்த பையனுக்கு ₹100 பணத்தை கொடுத்துட்டு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் ஏதோ கேட்குறான், நிற்கிறான். ₹100 எடுத்து கொடுத்துட்டு, எவ்வளோ இதுன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான் ₹80 அப்படிங்கிறான். மீதி எடுத்துகிட்டு வரணும், கணக்கு சொல்லணும் அப்படின்னாரு. மீதி எடுத்துகிட்டு வரணும், கணக்கு சொல்லணும். ஆனால் நாம் எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோன்னு பாருங்கள். அப்போ அந்த குழந்தை எப்படி வளரும் பாருங்கள்.
என்ன வாங்குறோன்னு அவருக்கு தெரியணும், மீதி எடுத்துகிட்டு வரணும். அப்போ அவர் கொடுக்குறது வேறு. அப்போ நம்ம குழந்தைங்கள நம்மளை கேட்காமலே எடுத்துகிட்டு போகுது. அப்போ அந்த என்ன லாஜிக் இருக்குது, இந்த வேர்ட் கால் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுத்தரணும். இப்போ நம்ம பண்ணுற விஷயங்கள், நம்ம சேமிப்புன்னு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, கூட்டு வட்டின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்னா, இது என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். யாருக்கு? நம்ம குழந்தைங்களுக்கு. பணத்தோட அருமை உங்களுக்கு புரியணும். ஒரு அப்பாவோ அம்மாவோ எப்படி சம்பாதிக்கிறாங்க நமக்காக கஷ்டப்பட்டு. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸையும் நான் பார்க்கும்போது இந்த ஒர்க் ஷாப்பில் ட்ரைனிங்கில் சொல்லுவேன், உங்களோட படிப்பு எல்லாம் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவோட வேர்வையும் ரத்தமும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்பிபிஎஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்களே, அதெல்லாம் ஒரு மனிதன், ஒரு மனுஷியோடைய ரத்தமும் வியர்வையும் உழைப்பு. அந்த வேல்யூ நீங்கள் கொடுங்க உங்களுக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் பெருமையாக என்ன ட்ரெஸ்ஸை போடுறீங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணுறீங்க, எல்லாமே உங்கள் அப்பனோட காசு. அதை என்றைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்மளே முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது விஷயம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், செலவு உங்களுக்கு அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்ல ஒரு விஷயம் தெரியணும், ஒரு ஆட்டோமேட்டிக்காக பணம் எப்படி மிகப்பெரிய பணத்தை கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தான். மூணாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நண்பர்களே, இந்த முதல் வீடியோவில் 3 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய என்னென்ன முதலீடு நீங்கள் பண்ணுறீங்களோ அதோட ரிஸ்க்கு உங்களுக்கு புரியணும். முதல் விஷயம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது விஷயம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், மூணாவது விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணுறது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடு பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டோ, கமோடிட்டியோ, கரன்சியோ, இந்த மாதிரி விர்ச்சுவல் மணி மார்க்கெட் எல்லாமே நிலை இல்லாதது. சரி, அப்போ இந்த நிலையில்லாத மார்க்கெட்டை நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். முதல்ல பணத்தை பற்றிய புரிதல் இருக்கணும், ரெண்டாவது மார்க்கெட்டை பற்றிய புரிதல் இருக்கணும். நிறைய பேர் மார்க்கெட்டில், விர்ச்சுவல் மணி மார்க்கெட்டில் நான் சொன்ன எல்லாத்துலேயும் நிறைய பேர் லாஸ் ஆகணும்னா அது காரணம் என்ன அப்படின்னா, கையில் பணமாக கொடுத்தா நம்ம செலவு பண்ண மாட்டோம், கம்மியாக யோசிச்சு பண்ணுவோம். ஆனால் கார்டில் இருந்தால் ஈஸியாக பண்ணுவோம். அது மாதிரி தான் விர்ச்சுவல் மணின்றதால உங்களுக்கு வெறும் நம்பராக தெரியும், அது பணமாக தெரியாது. நம்மளுடைய அக்கௌண்ட்டு பணம் போய் லாஸ் ஆகி போய் தலையில் கை வைக்கும் போது தான் நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளோ ஒரு டேஞ்சர் ரிஸ்க்குன்னு. ஆனால் அந்த கேமை நம்ம விளையாண்டுகிட்டே இருப்போம், என்ன எதுவுமே தெரியாமலே. அதனால் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல மார்க்கெட்டை பற்றிய புரிதல் இருக்கணும். ஏன்னா அன்சர்டனிட்டி அது நிலை இல்லாத ஒன்று. அப்படின்னும் போது அதை புரிஞ்சுட்டு விளையாடுங்க. இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா ரூல் இருக்கா இல்லையா? ஒரு ஓவருக்கு 6 பால் மாதிரி, ஒய்டுனா என்ன, நோ பால்னா என்ன, எல்லா விஷயங்களும் தெரியுது இல்லையா? அது மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டுடைய களம் தெரியணும், நிலவரம் தெரியணும், பிச் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் தெரியணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் விஷயம் நான் சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது விஷயம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், மூணாவது விஷயம் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதான். எப்பயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொதுவான புரிதல் என்னென்னா, ரொம்ப நேரம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் தாக்கு பிடிக்கும். சரியா? அதை மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வொலட்டாலிட்டியை நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். ஏன் ஏறுது, ஏன் இறங்குது. ஒரு நண்பர் என்னை சிங்கப்பூரில் மீட் பண்ணார். கிரிப்டோ கரன்சியில் என்னை இன்வெஸ்ட் பண்ண சொன்னார். எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் 90 lakhs அப்படின்னு சொன்னார். ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னார். ஓகே, ஏன் வருதுன்னு கேட்டேன். தெரியல. சரி, உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியல, என்ன ஏன் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், இது எக்ஸ்ட்ரா இன்கம் வருது, எனக்கு எக்ஸ்ட்ரா மணியாக இருந்தால் போடலாம்ல, எனக்கு ப்ராஃபிட் தான் வந்துட்டுருக்குனாரு. ஏன் வருது, ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, ஏன் இதில் பணம் வருது, இதில் ஏன் பணம் வரல, இந்த புரிதல் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது, தெரியாமல் போகக்கூடாது, யாரோ சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்பி காசு கொடுத்துன்னு ஒரு வீடியோ நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ, சொந்தக்காரனோ, ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு 2 தடவை கேட்டுக்கணும். அவர் சொன்னார் இன்வெஸ்ட் பண்ண. இப்போ நம்மள்ட்ட இருக்க இன்சூரன்ஸ் பாலிசிலாம் எதுக்குன்னே நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க போட்டுருப்பாங்க, போனால் தான் தெரியும். நிறைய கதைகள் இருக்குது, இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை வருடத்தில் 3 லட்சம் ஒருத்தர் போட்டு 1.25 லட்சம் ஆயிடுச்சு. அவர் அழுகு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவருக்கு யூலிப்னா என்னென்னு தெரியாது, பட் அது பணத்தை கொடுக்குது. ரெண்டாவது விஷயம், நான் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியோ, எந்த ஒரு மார்க்கெட்டையோ, எந்த ஒரு ப்ராடக்டையோ குறை சொல்லலை. பட் இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் நம்ம புரிய வைக்கிறது இல்லை. சேல்ஸ் பீப்புளோட வேலை என்ன, சேல் பண்ணிட்டு போயிடுறது. ஆனால் அதில் பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ பேர். அதனால் பணத்தை நீங்கள் யார்கிட்டயாவது கொடுக்கும்போதோ சைன் பண்ணும்போதோ யோசிங்க. இதனால் ஏன்னா பணத்தை இழந்துடலாம், நம்ம நண்பர்களே, உறவினர்களே இழக்க முடியாது, உறவுகளை இழக்க முடியாது. அதனால் பணம் போயிடுது. அப்போ அந்த தயார்படுத்துவதோடு போங்க. இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு சார், இது என்ன பிளான் சார், இது எவ்வளோ நாளில் மெச்சூர் ஆகும் சார், எதில் ஈக்விட்டியில் போடுறீங்களா, எதில் போடுறீங்க, இந்த தெளிவு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க, தப்பே கிடையாது. அவர் சொல்கிறாருன்னு சொல்லி போட்டு அவருக்கு என்னென்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அவர் ஆக்சுவரியல் சயின்ஸ் படிச்சுட்டு வரல, அதனால் அவருக்கு தெரியாது ஒரு ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ப்ரீமியம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும், எவ்வளோ டேர்ம்ஸ், இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும். ஒரு சேல்ஸ் பர்சன், ஒரு சோப்பு எப்படி செய்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது. சோப்பை விற்றுடுவானா அவரோட அட்வான்டேஜ் சொல்லி விற்பார். சோப்புடைய ரா மெட்டீரியல் தெரியாது, அது ரா மெட்டீரியல் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். அதனால் இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போனோம் அப்படின்னா
நாளைக்கு லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த தெளிவு உங்களுக்கு வந்துடணும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது யார் நண்பர்களோ உறவினர்களோ யார் சொன்னாலும் சரி செகண்ட் ஒப்பீனியன் போங்க. ஒரு பாலிசி சொல்கிறாங்கன்னா அந்த பாலிசி பேரை கேட்டுங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டோ, இன்சூரன்ஸோ, ஷேர்ஸோ, பாண்ட்ஸோ எதாக இருந்தாலும் சரி, அதை வேறு யாரையோ உங்கள் நண்பர்கிட்ட நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. சார் இந்த பாண்டில் போட சொல்கிறாரு, இந்த பாலிசி போட சொல்கிறாரு, போடலாமா? இந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும்போது தெரிஞ்சு பண்ணுங்கள். எதுனாலும் தெரிஞ்சு பண்ணுங்கள். அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். நண்பர்களே, அது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எப்பயுமே நான் 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ஸ்டார்ட் ஏர்லி, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது, டைம் கொடுங்க. நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கவும் மாட்டோம், டைமு கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி நம்ம நினச்ச ரிட்டர்ன் வரும்? அதனால் அது வராது. அப்போ வருது அப்படின்னா எப்போ ஆரம்பிக்கணும், ஆரம்பித்த பின்னாடி எப்படி மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா பண்ணாதீங்க. அவ்வளோதான் லாஜிக். நம்மளே 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஏன்னா அது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதா நான் சொல்கிறேன். நான் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் நான் அதிகமாக பேசுகிறதே இல்லை, பட் இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறதால அதை பற்றி நான் பேசுகிறேன். பர்சனல் ஃபினான்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேவிங்ஸு. இந்த சேவிங்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்றது தான் 3 விஷயங்கள் இருக்குது. நமக்கு வந்து 8வது அதிசயம்னு சொல்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறைய கிடைக்கும். அடுத்தது நமக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும். 3வது, மார்க்கெட்டை தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயமும் நீங்கள் பண்ணுனீங்க கரெக்டாக அப்படின்னா நீங்கள் யாரும் குறை சொல்ல தேவையில்லை. உங்களோட பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம், அது சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்கள், நிறைய லாபம் பாருங்கள். See you on top.